பிரபுஜீஸ் அண்ட் மாதாஜீஸ், என்னுடைய பணிவான வணக்கங்களையும் உங்களுடைய பாத கமலத்தில் சமர்ப்பிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானந்தி நிரந்தர்ஷ்ய ஞானஞ்சனாசலாக்கயா சச்சுரோன்மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पार्श्वती देशधारिणे. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. मुहं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं. परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं वेदां सुरदौपंगो मामन्दमदे गति मत्सर्वस्य पदाम्बुजो श्री राधा मदन ब्रह्मान् ब्रह्मिते गुण भाग्यवान् जीव गुरु कृष्ण प्रसाद पाय भक्ति लदा बीज. ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय. இன்னைக்கு திருப்பாவை ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையில பாசுரம் 8 இன்னைக்கு நம்ம கலந்து ஆலோசிக்க போறோம். இந்த தமிழ் பகுதியில ஆண்டாள் இதுல பாடுறாங்க, பகவான் பெருமாளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நோக்கி பாடுறாங்க. அவங்க அவங்கள கோபிகள் எப்படி வடக்க கோபிகள் பகவானுடைய சேவையில ஈடுபட்டுள்ளாங்களோ அது போல அவங்க தங்களை கோபியரா நினைச்சுக்கிட்டு, அதாவது இடைச்சிறுவையா நினைச்சுக்கிட்டு பகவானை நோக்கி பாடுறாங்க, பகவானை அடையிறதுக்காண்டி. அந்த பாசுரத்துல நம்ம 8வது பார்க்கிறோம். இப்ப கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை ஊவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்தாய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. அதாவது ஸ்ரீ ஆண்டாள் அவங்களுடைய தோழிகளோட போய் மற்ற தோழி அவங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த நோன்பு மேற்கொள்றதுக்காண்டி பகவானை போய் தரிசனம் பண்றதுக்காண்டி ஒவ்வொருத்தங்களா ஒரு வீடா போய் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பாசுரத்துல ஸ்ரீ ஆண்டாள் அவருடைய தோழியை அதாவது உறங்கி கொண்டிருக்கின்ற தோழியை பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுக்காண்டி அவங்களை எழுப்புறாங்க. எப்படி சொல்றாங்க? கீழ்வானம் வெள்ளென்று, அதாவது சூரிய உதயம், அதாவது வானத்துல சிறிய அந்த வெள்ளை வந்துருச்சு, அதாவது சூரியன் உதித்தாயிற்று. அதாவது மார்கழி மாதம் ஜெனரலா பொதுவாக பிரம்ம முகூர்த்த டயத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் மிக சுபமாகவும் திவ்யமாகவும் பகவானை நோக்கி செல்றதுக்கு வழியாக இருக்கும். ஸோ அந்த டயத்துல போய் அவங்கள எழுப்புறாங்க. இந்த 1.5 மணி நேரம் நமக்கு, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் நமக்கு பிரம்ம முகூர்த்தம். மாதங்கள்ல தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் எந்ததுன்னா இந்த ஒரு மாதம், மார்கழி மாதம், இந்த 1.5 hours நம்ம சொல்ற மனிதர்கள், தேவர்களுக்கு இந்த ஒரு மாதமானது அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த டைம். ஸோ அந்த டயத்துல அவரை போய் அந்த பெண்ணை உழுப்புறாங்க பகவானை நோக்கி போறதுக்காண்டி. கீழ்வானம் வெளுத்துருச்சு, அது தெரியலையா, நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கியே, பகவானை தரிசனம் பண்ண வாசிக்கிறோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படியே அந்த பெண் உறங்கி கொண்டிருக்காங்க.
அடுத்து என்ன மேற்கோள் காட்டுறாங்கன்னா, எருமை சிறுவீடு. அதாவது எரும மாடுலாம் வந்து புல்மேய ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் வந்து முதல்ல வீட்டுக்கு பின்புறம் சின்ன தோட்டங்கள்லாம் போட்டிருக்கு. அதுல முதல்ல போய் எந்திரிச்ச உடனே போய் பசுக்கள் வந்து புல் மேய்றதுக்கு ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சிடும். அதுல புல் மேய்ஞ்சிரும். அதுக்கு பிறகு டே ஃபுல்லா போய் புல் மேய்றதுக்காண்டி அனுப்புவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்துல அந்த எருமைகள் வந்து புல்மேய வந்துருச்சே, அது உனக்கு தெரியலையா? அதான் எருமை சிறுவீடு. சிறுவினா சின்ன தோட்டம். தோட்டத்துல வந்து எருமைகள்லாம் புல் வந்துருச்சே, இது என்ன எந்திரிக்கல நீன்னு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்பயும் எந்திரிக்கல அவங்க. மேல என்ன சொல்றாங்க, உங்களுடைய தோழிகள் சக தோழிகள்லாம் இங்க வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து முன்னாடி போயிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கா, நாங்க முன்னாடி போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா மீதி உள்ளவங்களை இழுத்து பிடிச்சு வச்சு, அதான் என்ன சொல்றாங்க என்றால், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல், பாதி பேர் போயிட்டாங்க, மித்த பேரை இழுத்து வச்சு உன்னையும் கூட்டிட்டு போறதுக்காண்டி நாங்கள்லாம் போகாம நீ வெளியில வர்றதுக்காண்டி காத்துன்னை உனக்காண்டி நாங்க வெயிட் பண்றோம். கூவான் வந்து நிற்கின்றோம், உன்னை கூட்டிட்டு போறதுக்காண்டி நாங்க வெளியே வந்து நிக்கிறோம், உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்கு அந்த கூப்பிடுறாங்கன்னா வந்து அவங்க கோதுகலமுடைய பாவாய், அதாவது பகவானுடைய அன்பை பெற்ற மிகப்பெரிய பக்தர்கள். அந்த பக்தரோட சேர்ந்து நாங்க போனோம். அதான் பகவானுடைய அருள் பெற்ற இந்த பெண்ணே கோதுகலை, அதனால நீ எப்பயுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, பகவானுடைய நாமத்தை சொல்லி சந்தோஷமா இருக்க, உன்னை கூட்டிட்டு நாங்க போக வேண்டாமா? அதனால நீ எழுந்து வருவாய், கோதுகுலமுடைய பாவாய் எழுந்திராய். எந்திரிச்சு என்ன பண்ணணும்? பாடி பறை கொண்டு. யாரை பத்தி பாடணும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை, அவருடைய நாமத்தை பாடி ஊர் முழுக செல்லணும். பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு போகணும். எப்படி நாம பகவானை பத்தி நம்ம வந்து புகழ்ந்துரைக்கணும், அவருடைய லீலைகளை நம்ம வந்து புகழ்ந்துரைக்கணும், அவருடைய லீலைகளை வந்து நம்ம நிறைவேற கொள்ளணும். அதைத்தான் இங்க சொல்றாங்க அம்பாள். பாவாய் எழுந்தராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. இதுல வந்து பகவானுடைய அந்த நிகழ்வை, அந்த லீலையை பத்தி சொல்றாங்க. மாவாய் பிளந்தானை, பகவான் மாவாய் வந்து யார பிளந்தார்? அதாவது கேசின்ற டெமன் குதிரை வடிவுல வந்து பகவான அழிக்கிறதுக்காண்டி வேடம் போட்டு வந்தான். சோ அப்ப வந்து பகவான் அவரை என்ன பண்ணார்? அவர் வாயை வந்து கிழிச்சிட்டார். அதே இது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வாத்து வடிவில் வர்றான். யார் அவனா வந்து வாத்து வடிவில் வர்றான். அந்த வாத்து வடிவில் வர்றவனையும் பகவான் வந்து அழிச்சு கொண்டுறார். சோ அதான் வந்து மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டியனா, அதாவது அந்த முஸ்டிகாவும் சானூரா, இவங்க ரெண்டு பேரும் மல்யுத்த வீரர்கள். அந்த மல்யுத்த வீரர்களை வந்து என்ன பண்ணார் பகவான்? சின்ன அரும்பு போல அவங்கள வந்து இது அடிச்சுட்டார், அதாவது தோற்கடிச்சிட்டார். அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல பின்னாடி நம்ம சொல்றோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதுல சுருக்கமா சொல்ற, அவரை வந்து பகவான் கொன்னுட்டார். அவங்களே இறந்துட்டாங்க. பகவானுடைய வல்லமையினால ஒண்ணும் பண்ண முடியல. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் பகவான். அந்த பகவான் யாரு? சாதாரண ஆள் இல்ல, தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அந்த தேவனை போய் நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், இங்க வந்து முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது நாம் சேவித்தால். நாம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் கூடி போய் அவரை சேவிக்கணும். அதான் வந்து பகவான சேவிக்கிறதுக்காண்டி, பகவானுடைய நாமத்தை கேட்கறதுக்காண்டி நாம் மட்டும் கேட்டா போதும் இல்லை,
மற்றவங்களும் கேட்கணும், பக்தர் எல்லாரும் வரணும் அப்படின்ற கண்ணி அருமையான ஒவ்வொரு வருடமும் இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் அருளிய திருப்பாயை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. தெரிஞ்சவங்க மட்டும் வச்சுக்காம தெரியாதவங்களுக்கும் பக்தர்களை கூப்பிட்டு போய் ஒண்ணுமிச்சு போய் பகவான்கிட்ட போறதுக்காண்டி வேண்டிய செயல்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இங்கே உள்ள மற்ற உலக நாடுகள்ல உள்ள கிருஷ்ண பக்தி இயக்கம். ஏன்னா அவங்க மட்டும் போல, ஸ்ரீல பிரபுபாதார் வந்து அவர் மட்டும் போல வெளிநாடுகளுக்கு சென்று அவருடைய குருவனுடைய ஆணை பிரகாரம் போய் அங்க உள்ள மிலேச்சர்களையும் அங்க உள்ள மக்களையும் வந்து பகவானுடைய பாதத்துக்கு கொண்டு போன காரியங்களை செய்து இப்ப உலக பிரசித்தி பெற்ற எல்லா இடங்களையும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் வந்து நாம் மட்டும் போல நாம் சேவித்தால், நம்ம எல்லாரும் சேவித்தால் பகவான் என்ன பண்ணுவாரு? ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நம்ம ரெக்கார்டை பார்த்து பகவான் ஓஹோ வந்திருக்கான், என்னுடைய பக்தன் வந்திருக்கான். பகவான் வந்து அவருடைய பக்தர் வந்து அவரை தேடி வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சோ அதனால நம்ம எல்லாரும் போய் அந்த பகவானை நம்ம சேவித்தால் அவன் அருள் செய்ய மாட்டானா? அவன் அருள் செய்வானே. அதனால அந்த அருளை பெற்றுக்காண்டி தயவு செய்து எந்திரிச்சு வான்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. அந்த கோதை நாச்சியார் வந்து அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க பகவானுடைய சேவையில ஈடுபடுறதுக்கு. என்ன பண்றதுக்காண்டி? எதை பறை பண்ணணும்? பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய நாமத்தை சொல்லி உலகமெல்லாம் போய் பரப்பிய சில பிரபுபா பகவான் ஸ்ரீ ராமத்தை சொன்னார். அதுபோல கோதை நாச்சியார் எல்லாரையும் கூப்பிட்டு பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்காண்டி கூட்டிட்டு போறதுக்காண்டி இந்த பாசுரத்துல ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்றாங்க. இந்த பாசுரத்திலே வந்து பகவானை, இந்த தேவாதி தேவனை கூட்டிட்டு போகணும், அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இந்த பாடல் வந்து திவ்ய தேசமான அவங்க சின்ன காஞ்சிபுரத்துல அத்திகிரி வரதராஜ பெருமாளை அத்திகிரி வரதராஜ பெருமாள் நினைச்சிட்டு ஆண்டாள் வந்து இந்த பாடலை பாடுறாங்க. பாடுறப்ப தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுபவர் கண்ணனின் வீர செயல்களை வந்து இந்த பாடல்ல வந்து ரொம்ப புகழ்ந்து பாடுறாங்க. தேவாதி தேவன் சொல்லி இவங்க வழிபடுறாங்க, எல்லாத்துக்கும் சொல்றாங்க தேவாதி தேவன், அவன் தேவருக்கெல்லாம் தேவன். அந்த தேவன் அவனை போய் வழிபடணும். நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையும் பகவான் 10.15 சொல்றார், ஸ்வயம் ஏவம் ஆத்மானம் வேதத்துவம் புருஷோத்தம பூத பாவன பூதேச தேவதேவா ஜெகத்பதே. அங்க சொல்றார் யாரு? அர்ஜுன். தேவதேவன், உண்மையில உன்னதமான மனிதன் நீங்க, எல்லாவற்றின் தோற்றமும் எல்லா உயிரினங்களையும் இறைவனும் நீங்க தான், கடவுளின் கடவுள். அதான் தேவாதி தேவன், தேவதேவா, கடவுளின் கடவுள், பிரபஞ்சத்தினுடைய இறைவன். உன்னுடைய ஆற்றலால் நீங்கள் மட்டுமே உங்களை அறிவீர்கள், மற்ற யாரும் அறிய முடியாது. சோ தேவாதி தேவனுக்கு பகவத்கீதையிலையும் சொல்றாங்க. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்க வந்து தேவாதி தேவனை போய் வழிபடணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த ஸ்ரீமத் பாகவத்துல 1வது காண்டம் 7வது 25வது பதத்துல சொல்றாங்க, கிம்மிதம் சுவித்குதோ வேதி தேவதேவ ந வேதேமியகம் சர்வதோ முகம் அயன் ஏஜக பரம தாருணம். ஆண்டவரே, இந்த ஆபத்தான பிரகாசம் எப்படி சுற்றிலும் பரவுகிறது, அது எங்கிருந்து வருகிறது, எனக்கு அது புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வேண்டுறாங்க, அவரை காத்து கொள்றதுக்காண்டி. சோ அதுவும் வந்து தேவாதி தேவனை பத்தி பகவான் ஸ்ரீமத் பாகவத்துல சுத சுவாமி சொல்றாங்க. அடுத்து உத்தரா வந்து அவங்கள நோக்கி வந்தக்கூடிய அந்த அதாவது அஸ்திரம், அதை காத்துறதுக்காண்டி பகவான்கிட்ட வேண்டுறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 1.8.9 உத்தரா உவாச்ச பாஹி பாஹி மகாயோகி தேவதேவ ஜெகத்பதே நயனம் துவத் அபயம் பஸ்யே எத்ர மிருத்யு பரஸ்பரம்.
ஓ தேவர்களின் தேவரே, கர்த்தாவின் கர்த்தாவே, பிரபஞ்சத்தின் அதிபதியே, நீங்கள் மாயாவாதிகளில் மிகப்பெரியவர், தயவு செய்து என்னை காத்தருளும். இந்த இருமை நிறைந்த உலகில் மரணத்தின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றும் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரா வேண்டாங்க. அடுத்து பீஷ்மதேவர், அவர் அந்த அம்பு படுக்கையில் இருக்க பையன் தேவாதி தேவனை நினைக்கிறார். தேவா தேவாதி தேவா பகவான் பிரக்ஷதம் கலேவரம் யாவத் இதம் இனோமியகம் பிரசன்ன ஹாருண லோச்சன முகம்பூஜ தியானபத சதுர்புஜ. 4 கைகளுடைய அழகி அலங்கரிக்கப்பட்ட தாமரை முகத்தை உடையவனும் உதயசூரியனை போன்ற சிவந்த கண்களை உடையவனுமாக என் இறைவன், நான் இந்த ஜட சரீரத்தை விட்டு விலகும் தருணத்தில் என்னை காத்தரட்டும். சோ பகவான் நம்மளை காத்தரணும். பகவானை நம்ம ஜடத்தை விட்டு இந்த ஜடத்தை விட்டு இந்த ஆத்மாவானவன் போறப்ப பகவானை நினைச்சிட்டு போனோம். பகவானுடைய அந்த ஸ்மரனோட நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி எப்படி பீஷ்மதேவர் வணங்கிட்டு இருக்க, அதே போல எல்லா ஆத்மாவும் பகவான்கிட்ட இருந்து வந்த எல்லா ஆத்மாவும் பகவானை நோக்கி போறதுக்காண்டிதான் இந்த இது எல்லாரும் சேர்ந்து இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது ஆத்மா பரமாத்மா அந்த நிலையில இருந்து நம்ம பாக்குறப்ப அதைத்தான் இங்க சொல்றாங்க. நம்ம எல்லாரும் ஒருமிச்சு போகக்கூடியது எல்லாரும் யாரு? நம்ம ஆத்மாக்கள் எல்லாரும். லிபரேட்டட் சோல், நல்ல உயர்வடைந்த ஆத்மாக்கள் அப்படியே இருக்கல, கீழே உள்ள கண்டிஷன் சோல் எல்லாத்தையும் கூட்டிட்டு பகவானுடைய பாத கமலத்தை கூட்டிட்டு போறாங்க. அதைத்தான் இங்க நம்ம நினைக்கணும். இது என்ன, நாம் சேவித்தால் இந்த ஆத்மாவனவன் எல்லாம் சரண்டரா இருப்ப. பகவான் சொன்னது மமேவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனகன் சொன்னா, நீ எல்லாம் என்னுடைய அம்சம் என்ன இருக்கணும்? என்னிடத்துல வரணும், என்னுடைய பகுதியா இருந்து நீங்க சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் இங்க அவங்களை ஒவ்வொருத்தங்களையா கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க நம்ம ஆத்மா எல்லாரும் சேர்ந்து போய் பகவானை துதிப்போம், பகவானை பாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்றார். நாரத முனின்னு சொல்றார் ஸ்ரீமத் பாகவத்தில் 2.5.1 நாரத முனி என்ன சொல்றாருன்னா, ஓ தேவர்களின் தலைவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவாதி தேவன், முதல்ல பிறந்த ஜீவராசியே யாரு? பிரம்மா. உனக்கு பகவான் முதல்ல செகண்டரி கிரியேஷன், அதாவது 2வது பிரம்மன், முதல்ல உள்ளது பகவான், அவருக்கு முன்ன யாரும் இல்லை. அதனால முதல்ல இருந்தவரே என்ன, உனக்கு என்னுடைய மரியாதை, நான் வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறேன். தனிப்பட்ட ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உண்மைக்கு ஒருவரை குறிப்பாக வழிநடத்தும் அந்த ஆழ்நிலை அறிவை தயவு செய்து எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார். தனிப்பட்ட ஆத்மாவானது பரமாத்மாட்ட போறதுக்கு என்ன வழிலாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி தேவாதி தேவனை வணங்குறார், கூப்பிடுறார். அதைத்தான் இங்க ஆண்டாள் நாச்சி என்ன சொல்றாங்க, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். சொல்ல ஸ்ரீமத் பாகவதம் இந்த ரிலேட்டட் வர்ஸ் பிரபு நீங்க டிஸ்பிளே பண்றீங்களா? நான் வாசிக்கிறேன். அதாவது ஸ்ரீமத் பாகவத்துல 44 கம்சனுடைய வதம். அதாவது மல்லாரை என்ன பண்ணாரு, மாட்டிய தேவனை, அதாவது இந்த 2 சானூராவும் முஷ்டிகாவும் கிருஷ்ண பலராம்கிட்ட அவங்க 2 பேரையும் அழிக்கிறதுக்காண்டி கம்சனால அனுப்பப்பட்ட அந்த மல்யுத்த வீரர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க ரொம்ப புஷ்டி, ரொம்ப இதா இருக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் சின்ன பையனா இருக்காங்க, இவங்களோட மோதுறதுக்கு நியாயமான இது கிடையாது அப்படின்னு சொல்லி சபையில உள்ளவங்க இருக்கிறவங்க எல்லாரும் திங்க் பண்றாங்க. ஆனா கம்சன் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராமலையும் அழிக்கிறதுக்காண்டி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அழிக்கிறதுக்காண்டி இவங்க 2 பேரும் அனுப்புறாரு. சோ இவங்க 2 பேரும் சண்டை போட வர்றாங்க. யாரு?
பகவானுடையும் ஸ்ரீ பலராமட்டையும் வர்றதுதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல நாசலத் வகாரின் சூரலோக வசீனக சமாஸ் சமாகிரான் நந்தன மல்லிகாதிபிகி சாந்தீர சாந்த சானக சங்க சாம்ஸ்துவாஸ் தத் விக்ஷே கோபால சூத விசமே. இது என்ன மொழிபெயர்ப்பு தமிழ்ல கொடுத்திருக்கிறது. அவ்வரசனின் பலமான தாக்குதலை மலர் மாலையினால் தாக்கப்படும் யானையை போல் தாங்கிக் கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அசையாமல் நின்றார். பின்னர் அவர் சானூரனை தமது கரங்களினால் பற்றி அவனை பலமுறை சுழற்றி மிகுந்த வேகத்துடன் தரையில் உருட்டினார். ஒரு பெரும் விழாக்கால தூண் ஒன்று சாய்ந்து வீழ்வது போல வீழ்ந்த சானூரனின் ஆடைகளும் மாலைகளும் சிதற தலைமுடி களைய அவன் இறந்து போனான். இங்க என்ன சொல்றாருன்னா, மலர் மாலையினால் தாக்கப்படும் யானையை போல் தாங்கிக் கொண்டு, அவன் பெரிய முஸ்லிம், நல்லா சக்தி வாய்ந்த இதா இருக்கலாம், உடல் பலஜாலியா. ஆனா அவன் தாக்குனது எப்படி ஒரு மலர் மாலையை வச்சு யானையை தாக்கணும்னு அந்த யானைக்கு வலிக்குமா என்ன? ரொம்ப சிறு புல் மாதிரி ஆகி போயிடும். அது போல பகவான் அவங்களை தாங்கிக்கிட்டார். அடுத்து அவங்க 2 பேர் தாக்க வர்றப்ப இவர் இங்க விளையிட்டவன 2 பேரும் அவங்களுக்குள்ளே மோதி இறந்து போயிடுறாங்க. சோ அதுல பகவான் என்ன சொல்ற, அதுக்கு முன்ன சானூர்ன தன்னுடைய கரங்களால பற்றி பல முறை சுற்றி தூக்கி போடுறா, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ அதத்தான் இங்க என்ன சொன்னாங்கன்னா, மல்லாரை மாட்டிய இவங்க 2 பேரையும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு, அதாவது மோதிக்கிட்டு அடிபட்டுக்கிறாங்க. அவங்க மல்லாரை மாற்றிய அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்து அருளாளோர் எம்பாவாய். பகவான் காலையிலே மார்னிங்கே மோசமான சூழ்நிலை, அதாவது குளிர்ந்த காலமா இருந்தாலும் காலையிலே நீராடி விட்டு, அதான் பாதி பேர் நீராட போயிட்டாங்க, உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா நீராட. ஸோ நீராடுறது ஒரு ஆசிடி. காலையிலே ஒரு பிரம்மமுகூர்த்த டயத்துல முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு பகவானை தரிசனம் பண்ணி பகவானுடைய நாம சொல்றது ஒரு நம்ம எடுத்துக்கூடிய ஒரு ஆச்சாரம். ஸோ அதான் அந்த டயத்துல இவங்க எழுப்புறாங்க, வாங்க. இந்த மோசமான சூழ்நிலையிலையும் குளிச்சுட்டு போய் பகவானை சேவிச்சா பகவான் என்ன நினைப்பாரு, ஆஹா இந்த குளிர்லையும் ஆஹா என்று ஆராய்ந்து, ஆஹா இந்த அதாவது என்னுடைய பக்தர்கள்லாம் வந்திருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஆராய்ஞ்சு அந்த அருள் கொடுக்க மாட்டான அந்த பகவான், அந்த எம்பெருமான், அந்த தேவாதி தேவன். சோ அதனால நீ வா, உன்னால நாங்களும் பயன்படுறோம். ஏன்னா நீ கோதுகளமுடைய பெண்ணு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற. மகிழ்ச்சியா எப்ப இருக்க முடியும்? நம்ம நம்ம பிரம்ம பூத பிரசன்னாத்மா நாசோசதி நா காங்ஷதி அப்படின்னு சொல்ற பகவத்கீதையில. இந்த பிரம்மபூத பிரசாத் எப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அந்த மகிழ்ச்சியா இருக்கிற ஆத்மா தான் எதுவுமே வேண்டாம், எதையும் பத்தி லேமெண்டேஷன் பண்றது கிடையாது. அப்பேற்பட்ட குதூகலமுடைய பெண்ணான நீயே இன்னைக்கு எங்களோட வா, எழுந்து வா, உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னொரு பதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல, அதாவது மாவாய் பிளந்தானைன்றதுக்கு நமக்கு ஸ்ரீமத் பாகவதம், அதாவது 10th canto 11th chapter 15th டெக்ஸ்ட்ல பகவான், அதாவது ஸ்ரீமத் பாகவத சூத கோஸ்வாமி, தம் ஆப்தந்தம் ச நிகிரஹய துந்தயூர் துர்பயம் அகம் ஹம்சசாகம் சதம்பதி பஸ்யஸ்து பாலேசு தேதர லீலயா முதவாகோ பிரணவாத் திவோகம்சம். அதாவது வைணவர்களுடைய தலைவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
அவன் வந்து கம்சன் அவருடைய நண்பன் பகாசுரன்ற ஒரு கொடிய அரக்கனை அனுப்புறார் பகவான் கொல்றதுக்காண்டி கம்சன் அனுப்புறார். அந்த பராசுரனை தன்னை வந்து காப்பாத்திருக்காண்டி பகவான் என்ன செய்யறார், தன்னுடைய கைகளால் இவரை காப்பாத்துறதுக்கு யாரும் வேண்டியதில்லை. பட் எல்லா மற்ற சிறுவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு பகவான் என்ன சொல்றாரு, தன்னுடைய கையில அந்த அரக்கனை தொக்கி போடுற மாதிரி ரெண்டு அந்த வாயினுடைய மேற்பகுதி கீழ்ப்பையும் பிடிச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா இழிச்சு எடுத்துடுறார் அந்த வாயை. ஒண்ணு வந்து அந்த குதிரை கேசிடமனையும் சொல்றாங்க வைஷ்ணவர்கள்ல. இன்னொன்னு வந்து இந்த பாகவதத்துல வந்து என்னன்னா வந்து இந்த டக்கு, அதாவது வாத்து வடிவில வந்த அந்த இதையும் சொல்றாங்க. அவரையும் வந்து பகவான் வந்து கொள்றார். எப்படி கொண்டார், மாவாய் பிளந்தானை, மாவாய் பிளந்த வாய் பிளந்தானை, அந்த வாயை வந்து குளிச்சு எடுத்து கொண்டுறார். இதெல்லாம் வந்து மாடு மேய்க்கிற சிறுவெல்லாம் பாக்குறாங்க. பகவான் அவங்களுக்கு முன்னிலை இதை பண்றார். ஏன்னா அவங்க பயந்து போயிருக்கிறாங்க, அவங்கள வந்து பயந்து போயிருக்காங்க, அவங்க பயத்தை போக்குறார். அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, எப்படி சின்ன குழந்தை ஒரு புல்ல எடுத்துட்டு ஈஸியா அதை வந்து கட் பண்ணி போடுமோ, பகவான் புல்லு மாதிரி வேராவின் கத்தியை பிரித்தது போல கிருஷ்ணன் அவங்க என்ன பண்றார், மிக எளிமையாக வாயை பழந்து பிரிச்சுட்டு தூக்கி போட்டுறார். இந்த செயல் செஞ்சனால அந்த பிரஜவாசிகள் எல்லாத்தையும் மகிழ்ச்சியில வைக்கிறார். அந்த மகிழ்ச்சியில அவங்க எல்லாருமே குதூகலம் அடைகிறாங்க. பகவான் வந்து நம்ம எப்பயும் வந்து நம்மளோட இருந்து நம்மளை காப்பாத்துவர். அந்த பகவானை நம்ம வந்து சேவிக்கணும். அதுதான் இங்க ஆண்டாள் மற்ற எல்லா பக்தர்களையும் ஒருமிச்சு கூட்டிட்டு போறதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் பாடி, ஒவ்வொரு பாசுரத்திலையும் பாடி என்ன பண்றாங்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க எல்லாம் வா, இங்க பகவான் நாமத்தை சொல்லவா அப்படி சொல்லி அழிச்சு கூட்டிட்டு போறாங்க. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தரான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம். இந்த மாதத்துல நாங்க வந்து நிக்கிறோம், வா கோதுகுலமடைய பாவாய் எழுந்திராய், எழுந்திராய் எந்திரி பாடி பறை கொண்டு. எதுக்கு எந்திரிச்சு என்ன பண்ணணும், பாடணும் பகவானுடைய நாமத்தை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை பாடிக்கொண்டு பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, வேற யாரும் இல்லை, இந்த மாவாய் பிளந்தை தேவாதி தேவனை, மாவாய் பிளந்தாரை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நம்ம எல்லாரும் ஒருத்தங்க மட்டும் கிடையாது, அருள் பெற்ற ஒருத்தங்க மட்டும் கிடையாது, அருள் பாவிக்கணும். அருள் பாவிக்கணும். அதான் சொல்ற, வாஞ்சா கல்பத்தருவேட்ச கிருபா சிந்து வச்ச பதித்தானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமகன்னு சொல்றோம். அதுல கருணை இழந்த ஆத்மாக்களிடம் தயவு உடையவர்கள் யாரு, வைஷ்ணவர்கள். அதான் அந்த ஆத்மாவிடம் தன்னை கூட்டிட்டு போறதுக்காண்டி பகவான் அவருடைய பக்தர்கள் அனுப்புறார். அந்த பக்தர்களோட நம்ம தொடர்பு கொண்டு பகவத் பக்தியை கிடைச்சிட்டு பகவானை நோக்கி நம்ம போகணும். எல்லாரும் சேர்ந்து போகணும், நான் மட்டும் போனா போதாது. பகவான் என்ன சொல்றாரு, எல்லாரும் சேர்த்துட்டு போக சொல்றார். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றார், எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லி, இந்த கலியுகத்துல கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் பகவானுடைய நாமத்தை சொல்லி வீடு பெற்று இந்த அவருடைய ராஜ்யத்துக்கு திரும்பி போகணும். அதனால அவருடைய பக்தர்களை சொல்றார். நித்யானந்த பிரபுவையும் நாமாச்சாரிய ஹரிதாசாக்கும் சொல்லி ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி, வாங்க பகவான் நாம சொல்ல வாங்க, ஒரு தடவை சொல்லுங்க பகவான் நாமத்தை, ஏக் பார் போலோ ஹரி போல், ஒரே ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதேதான் இங்க வந்து ஆண்டாள் திருநாச்சியார் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்காண்டி, நாம் எல்லாரையும் பகவான்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காண்டி பாசுரங்கள் 30 பாசுரம், ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரங்கள் 30 நாள்ல நம்ம மார்கழி மாதத்துல ஆண்டாள் அருளி அந்த திருப்பாவையை கேட்டு பகவானுடைய
நாமத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லி பகவானுடைய அருளை கடைசியில் என்ன சொல்றாங்க, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பகவான் அருள்வார், அது உனக்கு தெரியலையா, வாங்க. சோ இதான் இந்த இன்னைக்குள்ள இந்த பாசுரத்தினுடைய விளக்கம். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த பக்தர்கள் அனைவருக்கும் வருஷம் போல் நம்ம பரமேஸ்வர் கௌர பிரபு அவரும் அவருடைய குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை பண்ணி கொண்டிருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து பகவானை சேவிக்க போறதுக்காண்டி உங்களுடைய இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த இந்த வாய்ப்புக்காண்டி மிக்க நன்றி தெரிவிச்சுக்கொள்ளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மிக அருமை பிரபு. ஸோ இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு பிரபு. ஓகே, அதனால யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா அவங்க கேட்கலாம். ஸோ நீங்க கிளாரிஃபை பண்ணலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப அருமையா இருந்தது பிரபு. தேங்க்யூ பிரபு, உங்களுடைய ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா பிரபு. எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுங்க பிரபு. உங்களுடைய அடிஷன் நீங்க கூட்டி எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. எல்லாரும், எல்லா பக்தர்களும், எல்லா பக்தருக்கும் தெரிஞ்சதை நம்ம கலந்துக்கிறோம், அவ்வளவுதான். சோ உங்களுக்கு தெரிஞ்சதையும் எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் கேட்கறதுனால பயன்படுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பாசுரம் பாடலாமா ஒரு முறை? பாடுங்க மாதாஜி. பாடுறீங்களா? நான் பாடணுமா? பாடுறேன் மாதாஜி. பாடுங்க. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்த நகான் நீ கொல்ல பிள்ளைகளும், மேய்வான் பரந்த நகான் நீ கொல்ல பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை கூவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நன்றா இருந்தது. தேங்க்யூ, நன்றி. சொல்லுங்க, எதுவும் கேள்விகள்? எட்டு மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு வந்துடுங்களா? 8 மணிக்கு சாப்பிடுமா? ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டோத்பணம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதிரி உங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அருமையாக இருந்தது பதிவு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.